ஆர்ட்ஸோட லாஸ்ட் மேட்ச்ன்ட்டு வேட்ஸை போட்டிங்க. டூல்ஸ் எடுத்து மாமா ஸ்கோர்ஸை போட்டாப்ல. 4வது 200 வரும்ன்ட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் எதிர்பார்த்த மாதிரி சரியா போகல. 3வது மேட்ச்ல 138 ரன்ஸ் நல்ல ஸ்கோர் தான். பட் சின்ன ஒரு வருத்தம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, இவ்வளோ ரன்ஸ் அடிச்சுமே டீம் லூசிங் காஸ்ட்ல முடிஞ்சது கொஞ்சம் வருத்தம் தான். சப்போஸ் நேற்று மேட்ச் நம்ம வின் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் நம்ம ரோஹித்துக்கே வந்திருக்கும். ஜாக்கப் பத்திலையும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஸ்டெம் லைன்ல போட்ட பாலை தான் தலைவன் ஸ்லாக் ஸ்வீப்ல 6 அடிச்சிருப்பான். நெக்ஸ்ட் பால் அவுட் சைட்ல ஆஃப் ஸ்டெம் போடுவாருன்ட்டு கெஸ் பண்ணி ப்ரீமெடிட்டேட்டடா அடிச்ச ஷாட் தான் இது. பட் அது ஸ்டெம் லைன்ல போனதுனால ரோஹித் கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணி போல்டும் ஆயிருந்திருப்பாரு. விராட் கோலியும் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் கேஎல் ராகுல்ட்ட இருந்து ஒரு டீசன்ட் நாக் வந்திருந்துன்னா கண்டிப்பா நேற்றுக்கான மேட்ச் நம்ம ஈஸியாவே வின் பண்ணியிருந்திருப்போம். அண்ட் பவுலிங்லையுமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் இந்தியா விளையாடக்கூடிய மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் இன் செப்டம்பர்ல தான் நடக்க போறதா இருக்கு. அதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் டீம் இந்தியாவுக்கு சீரீஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே மென்ஷன் பண்ணிருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.